முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி தமிழகத்தில் 1,91,00,000 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி நீள கரும்பு துண்டு மற்றும் 100 ரூபாய் ரொக்கம் ஆகியவை அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கிடும் அடையாளமாக 5 குடும்பங்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி துவக்கி வைத்தார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ஏழை எளிய சாமானிய மக்கள் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரிசி குடும்ப அட்டை உடைய குடும்ப அட்டைதாரர்கள், காவலர் குடும்ப அட்டை பெற்றுள்ள காவலர் குடும்பங்கள் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்கள் ஆகியோருக்கு 318 கோடி ரூபாய் செலவில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி நீள கரும்பு துண்டு மற்றும் 100 ரூபாய் ரொக்கம் ஆகியவை அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் திருநாளுக்கு முன்னரே நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று நேற்று அறிவித்தார். அதன்படி பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டை உடைய குடும்ப அட்டைதாரர்கள், காவலர் குடும்ப அட்டை பெற்றுள்ள காவலர் குடும்பங்கள் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்கள் ஆகிய 1,91,00,000 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி நீள கரும்பு துண்டு மற்றும் 100 ரூபாய் ரொக்கம் ஆகியவை அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கிடும் அடையாளமாக 5 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் இன்று சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் திரு சு கோபாலகிருஷ்ணன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு க பாலச்சந்திரன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன், சென்னை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஏ சுந்தரவல்லி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முதலமைச்சர் அம்மா எங்களுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு அரிசி, கரும்பு, சர்க்கரை, 100 ரூபாய் பணமும் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்களுக்கு அரிசி, சர்க்கரை, கரும்பு, காசோலை பணம் அனைத்தும் கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி. இந்த பொங்கல் எங்களுக்கு இனிதான பொங்கலாக இருக்கும். முதலமைச்சர் அம்மா அவர்கள் பொங்கல் பரிசாக சர்க்கரை, கரும்பு, பணம், அரிசி கொடுத்துள்ளார்கள். இந்த பொங்கல் நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். இந்த பரிசு அளித்த அம்மா அவர்களுக்கு நன்றி தளி. இந்த பொங்கலுக்கு முதலமைச்சர் அம்மா எங்களுக்கு அரிசி, சர்க்கரை, பணம் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் பரிசு வழங்கிய முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மா அவர்கள் கையால் சர்க்கரை எல்லாம் வாங்கியிருக்கோம். அதனால் இந்த வருஷம் நல்லபடியாக நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம். ரொம்ப அம்மாவுக்கு நன்றி எங்கள் குடும்ப சார்பாக.